உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஆட்சித்தலைவர் மிரட்டுறார். கோவையில் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி மகன் விஜய் விகாசுக்கு இன்று கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள செல்வ மஹாலில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் நேரில் கலந்து கொண்டனர். அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், நடிகர், நடிகைகள் என பல்வேறு தரப்பினரும் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், குஷ்பு உள்ளிட்ட பாஜக பிரபலங்கள் எஸ்பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டனர். பாஜகவை பார்த்து அதிமுக பயப்படவில்லை என்று பாஜகவை நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். ஆனால் இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. திருமணத்தில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரிடமும் கைகுலுக்கி கொண்டார். இந்நிலையில் வரும் 10ஆம் தேதி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. திருமண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாத நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாதம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்தில் தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டில் போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளோ அசிங்கப்படுத்துறான்னு சொல்கிறாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இல்லை, அவர் வீட்டில் நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இது கேட்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமாக நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக. நாங்கள் தான் கிடைச்சோமா? என்ன, நாங்கள் தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்கிறாங்க? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே. இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ளே வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தாக புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளோ திட்டம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே, வெஸ்ட் நதியில் இங்கே ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உயர்த்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில் இந்த நதிநீர் மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 234 தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் 10 கோரிக்கைகளை வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 10 கோரிக்கைகளை எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோடு தான் இருக்குது. இல்லை, அதுக்கு தீர்வு காணல. அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமாக பேசுகிறதாச்சே. பேசுவது அழகாக இருக்கும், செயலில் ஒன்றுமே கிடையாது. செயலில் 0. 10 கொடுத்தோம், 10ல் இப்போ 4 தான் எடுத்துருக்குன்னு வந்திருக்குது. இன்னும் 4க்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு 9 மாதம் 8-9 மாதம் தான் இருக்குது. அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்களில் வல்லவர்கள், புரியுதுங்களா? திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர்.
சார், இப்ப தமிழக முதல்வரை அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை, அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டவோ அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்கிறது தெரியல. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார். அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னால் பிரச்சனை வந்து குடும்பத்தில் உண்மையா தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது பிரச்சனை ஆகிருங்க, வேண்டாம். அது எப்படி போய் இப்போ சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை எங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னால் நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரோ சொல்கிற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படித்து பாருங்க. அப்படி தான் நடந்துக்கும். ஜிஎஸ்டியா? அது வீதானே சொல்கிறாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்போ பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சிட்டு 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்கள் ஜெயித்தோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஜெயித்தோம்.